தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கட்சிகளின் வேட்பாளர்கள் காலை முதலே வாக்கு வேட்டையில் இறங்கியுள்ளார்கள். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் அவர்களை கேள்விகளுக்கு ஆகியோர் நிரந்தர குடிநீர் பிரச்சனைக்கு அவரது சொந்த செலவில் அரசு உயர்நிலைப் பள்ளியாக எனவே உங்களது பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணன் அவர்களை ஒவ்வொரு வீட்டிலையும் பேசுங்க. ஒரு ஓட்டு கூட இந்த எம்எல்ஏ போயிடக்கூடாது. எந்த வேலையுமே செய்யாம குடிக்க வச்சா குடிய கருத்து அந்த எம்எல்ஏ அனுப்ப வேண்டியிருக்கு. மேல மட்டும் வராமல் அவர் தெரியாது, எனக்கு தெரியாது. நான் இந்த மாதிரி வச்சுக்க மாட்டேன். அவர்கிட்ட தான் கேட்பேன். எதிர்காலத்தில் ஒரு கலெக்டரா வரும், ஐஏஎஸ் வருவாங்க அப்படிங்கிறது கலைஞரின் கனவு எல்லாம் வீடு பெற்று தருகிறோம். ஏற்கனவே 3 லட்சம் வீடு தலைவர் கொடுத்திருக்காரு. இல்லத்தரசி திட்ட கூப்பன் இது பாத்தீங்கன்னா நம்ம வேப்பங்குடி பஞ்சாயத்தில் இருக்கிற எல்லா ரேஷன் கார்டுக்கும் 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் உங்களுக்கு கொடுத்துருவோம். 1000. இப்ப அக்கௌண்ட்ல ஏதாச்சும் பணம் இருக்கா? பணமே இல்லையா? 100 200 வச்சிருக்கா இல்லையா? அது கூட இல்லையா? சரி, ஏதாச்சும் ஒரு 500 அது அதிகம் இல்லையா? ஏதாச்சும் இருந்தா ஒரு 200 300 தேர்தல் நிதி கொடுங்க எடுத்து.
ராமகிருஷ்ணன் தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்கள் உள்பட ஒரு சிறப்பு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற இருக்கின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் எனக்கு இரட்டை இலட்சத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பாதம் பணித்து கேட்டுக் கொள்கின்றேன். அருமை தாய்மார்கள் முனைவர் வழக்கறிஞருக்கும் மாணவி எனக்கு ஒரு வாய்ப்பு பால சின்னத்தில் வாக்களிங்கள், பால சின்னத்தில் வாக்களிங்கள் என்று கும்பிட்ட கரங்களோடு உங்களை நாடி மூத்த முன்னோர்கள் நமது சின்னம், வெற்றியின் சின்னம், தலைவரின் சின்னம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.